ஈரானில் வெடித்துள்ள போராட்டம் 2400க்கும் அதிகமான மக்கள் பலியாகி உள்ளார்கள். இந்த 2400 மக்கள் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா சில ஊடகங்கள் சொல்லியிருக்கிறாங்க 2400க்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. சில ஊடகங்களை பார்த்தோம்னு சொன்னா 2400க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் பார்த்தோம்னு சொன்னா இறந்திருக்கிறார்கள் என்றதுக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்கும் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஈரானில் தற்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்குது, இந்த பிரச்சனைக்கும் ஈரான்ல தற்பொழுது நடைபெறுகின்ற பிரச்சனைக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட், என்ன விஷயம் சொன்னா ஈரான்ல தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா கொஞ்ச நாட்களாகவே ஈரான்ல மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த மக்கள் போராட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முன்னமும் ஈரான்ல நிறையவே மக்கள் போராட்டங்கள் நடைபெற்றிருக்குது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா மாஷா அமினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் ஒருவர் அவங்ககிட்ட இந்த ஹிஜாப் சரியாக அணியாத காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவங்க காவல்ல இருக்கும் போது இறந்தாங்க. அவங்க இறந்ததுனால பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல பெரிய அளவிலான போராட்டம் வெடிச்சுது. பெண்கள் லைஃப் ஃப்ரீடம் சொல்லி உமன் லைஃப் ஃப்ரீடம் என்ற ஒரு எண்ணக்கருவில் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான போராட்டம் நடந்தது. இதற்கு பிறகு இப்ப பார்த்தோம்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி இந்த போராட்டம் வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த போராட்டத்தை ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா சிறிய அளவிலான போராட்டமா ஒரு மார்க்கெட் ஒன்றுல ஒரு சிறிய அளவிலான போராட்டமா தான் இந்த போராட்டம் ஆரம்பத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா மொத்த ஈரானுமே தலைகீழா மாறுகிறதுன்னு சொல்லலாம். மொத்த ஈரான்லயும் பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 2400க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான்ல முழுதாக இன்டர்நெட் வசதி கட் பண்ணிருக்காங்க. இன்டர்நெட்டே ஈரான்ல இல்ல. ஈரான்ல என்ன நடக்குதுன்ற விஷயம் ஒரு வீதம் கிட்டத்தட்ட ஒரு வீதமான செய்திகள் தான் இந்த இன்டர்நெட் ஊடாக வெளியில வருது. அதுவும் பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்லிங் ஊடாகத்தான். ஸ்டார்லிங் ஈரான்ல இன்டர்நெட் சேவை வழங்குறாங்க. அந்த ஸ்டார்லிங் ஊடாகத்தான் பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற செய்திகள் வெளியால வருகுது. இதுலயும் பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்லிங்கை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க என்ற விஷயங்களை எல்லாம் தேடி அவங்களுடைய இன்டர்நெட் வசதிகள் கட் பண்றாங்க. அவங்களோட இன்டர்நெட் வசதியை நிப்பாட்டுறாங்க. இப்படி பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல பெரிய அளவிலான மக்கள் போராட்டம் வெடிச்சிருக்குது. இந்த மக்கள் போராட்டம் வெடிச்சதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல பொருளாதார பிரச்சனை, ஈரான்ல பணவீக்கம், ஈரான்ல நிறைய சிக்கல்கள். அதாவது ஈரான் மக்கள் அங்க நிம்மதியா வாழ்றதுக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகரிச்சிருக்குது. ஈரான்ல பெரிய அளவிலான பணவீக்கம் ஏற்பட்டிருக்குது. பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்குது என்ற காரணத்தினாலதான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த போராட்டமானது ஈரானினுடைய அரசே மாற வேணும் என்று சொல்லி இந்த போராட்டம் மாறி இருக்குது. இதற்கு பார்த்தோம்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா சீனாவெல்லாம் இந்த விஷயத்துல தலையிட்டிருக்காங்க. ஏன் சீனாவெல்லாம் இந்த விஷயத்துல தலையிட்டுறாங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா உலகத்துக்கே தீர்ப்பு வழங்குவேன், உலகத்துல எந்த நாடுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் தான் தீர்ப்பு வழங்குவேன், நான் தான் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பேன் நிக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு நாடும் குறிப்பாக எண்ணெய் வளத்தோடு அதிகமா இருந்துன்னு சொன்னா அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்கா நிச்சயமாக தலையிடுவாங்க. ஈரான்லயும் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்க அதிபர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது ஈரான்ல அந்த போராடுற மக்களுக்கு என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா அந்த போராட்டத்தை நிறுத்த வேணாம். அது மட்டும் இல்லாம ஈரானுடைய ராணுவ ஒரு சில நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடுற மக்கள் மீது ஈரான் அரசாங்கமானது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினா அந்த மக்களுக்கு பிரச்சனைகள் வருகிற பட்சத்துல ஈரானினுடைய ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா வடகொரியாவும் ரஷ்யாவும் பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு சப்போர்ட் அளிக்கிறாங்க. வடகொரியா ஜனாதிபதி சொல்லியிருக்காரு அமெரிக்கா இதுல தன்னுடைய ராணுவத்தை இறக்குமாக இருந்தால் வடகொரியா இதற்கு எதிர்வினையாற்றும், வடகொரியாவும் இதற்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி வடகொரியா சொல்லியிருக்காங்க. அதை தனி பார்த்தோம்னு சொன்னா ரஷ்யா பெரிய அளவிலாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா வடகொரியா, ரஷ்யா, ஈரான் 3 நாடும் ஒன்றா நிக்கிறாங்க. இங்கால சைட் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவோட சேர்ந்து இஸ்ரேலும் நிக்கிறாங்க. இஸ்ரேல் ஏன் இதுல நிக்கிறாங்கன்னு சொன்னா ஈரானை பார்த்தோம்னு சொன்னா ஈரான் ஒரு சில அமைப்புகளுக்கு ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஹமாஸ் இப்படி ஒரு சில அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகளுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஈரான் இவ்வளவுக்கு ஈரான்ல ஆட்சி மாற்றம் வருகிறதோ அல்லது அமெரிக்கா சொல்ற ஒரு கவர்மெண்ட் ஈரான்ல வருமாக இருந்தால் அந்த கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு சார்பாகவும் அமெரிக்காவுக்கு சார்பாக தான் வேலை செய்யும். இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த இஸ்ரேலுக்கு எல்லாம்
ஹமாஸ் போன்ற ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளால பெரிய அளவிலான அச்சுறுத்தல் இருக்குது. அதனால பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் நிலைமை என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஈரான்ல கவர்மெண்ட் மாறணும், இந்த பிரச்சனை இன்னும் பெரிய சாகுபடிக்கணும்னு சொல்லித்தான் ஈரானுக்கு எதிராக தான் இஸ்ரேல் வந்து நிக்கிறாங்க. தானே பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா வந்து ஈரானுக்கு எதிராக தான் நிக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த விடயங்களை தாண்டி அமெரிக்கா இன்னொரு படி மேல போய் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஈரானோட கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிற நாடுகள், ஈரானோட வந்து பிசினஸ் செய்யற நாடுகள் மீது மேலதிகமாக 25% வரியினை வந்து அதிகரிக்கும்னு சொல்லி அமெரிக்கா எச்சரிச்சிருக்காங்க. அதாவது ஈரானோட ஏதாவது ஒரு நாடு பிசினஸ் செய்யுமா இருந்தால் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா மேலதிகமாக ஏற்கனவே இருக்கிற வரியை தாண்டி மேலதிகமாக 25% வரி வந்து அமெரிக்கா அமுல்படுத்தும்னு சொல்லி எச்சரித்திருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா ஈரான் நாட்டு அரசாங்கமும் இந்த போராட்டத்தினை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவங்களும் வந்து போராடி கொண்டு வராங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா அங்க நடக்கிற கலவரங்களாலையும் அங்க நடக்கிற அரசாங்கத்தின் போலீசாருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையில நடக்கிற மோதல்களாலையும் பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 2400 பேர் வந்து கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனா இந்த தகவல் கூட பார்த்தோம்னு சொன்னா இந்த நம்பர் கூட பார்த்தோம்னு சொன்னா இன்னும் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியே சொல்லப்படுகின்றது. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவிலான போராட்டங்கள் வந்து தற்பொழுது ஈரான்ல நடைபெற்று கொண்டிருக்குது. ஈரான்ல பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல இருக்கிற எதிர்கட்சி இதுக்கு முன்ன நடந்த போராட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா அந்த போராட்டங்களுக்கு சரியான ஒரு தலைமை இல்லை. அதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த போராட்டங்கள் ஒரு சில நாட்களே வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த போராட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை. இந்த போராட்டத்துக்கு பின்னுக்கு அமெரிக்கா நிக்கிறாங்க, இஸ்ரேல் நிக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ஈரானுடைய எதிர்கட்சிகளும் வந்து நிக்கிறாங்க. ஈரானுடைய எதிர்கட்சிகள் வந்து இந்த போராட்டத்துக்கு பின்புலமாக நின்று கொண்டு இந்த போராட்டத்தை வந்து நடத்தி வராங்க. அதாவது ஈரானினுடைய இந்த அரசாங்கமானது ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் வந்து மாறணும், இந்த கவர்மெண்ட் வந்து மாறணும்னு சொல்லி மக்களோட இணைஞ்சு ஈரானுடைய எதிர்கட்சிகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் ஒரு சில அமைப்புகளும் வந்து இணைஞ்சு இந்த போராட்டத்தினை வந்து நடத்தி வராங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலாக எரிபொருளுக்கு குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களுக்கு விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா தங்கத்துக்கும் அதிக அளவிலான விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த கச்சா எண்ணெய் எல்லா விஷயத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது இந்த கச்சா எண்ணெய் தான். ஈரான்ல பிரச்சனைன்னு சொன்னா நிச்சயமாக கச்சா எண்ணெய் பிசினஸ்ல வந்து பெரிய அளவிலான தாக்கம் செலுத்தும். இதனால பார்த்தோம்னு சொன்னா பெட்ரோல் டீசலுக்கான விலை அதிகரிக்கும், தங்கத்துக்கான விலை அதிகரிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. இப்படி ஈரான்ல இந்த போராட்டங்களானது நடைபெற்றுக் கொண்டிருந்த டைம் ஈரானுடைய அரசாங்கமும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த போராட்டங்கள் நடத்துற நபர்களை வந்து கைது செய்யறாங்க. அவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கிறாங்க. இதுவரைக்கும் ஈரான்ல பலியாக இருக்கிற இந்த 2400க்கும் அதிகமான கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் பலியாக இருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா 2571 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா 2403 பேர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், 147 பேர் பார்த்தோம்னு சொன்னா அரசினுடைய ஆதரவாளர்கள், 12 குழந்தைகள் உட்பட வந்து இதுல வந்து பலியாகி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் எங்க போய் முடியும்? இந்த போராட்டம் ஈரானினுடைய ஆட்சி மாற்றத்துல முடியுமா, அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்குமா, அல்லது ரஷ்யா வடகொரியா அமெரிக்கா மீது போர் தொடுக்குமா என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமா சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.